ஒரு லைன் தண்ணி குடிக்க வரும்போது அப்படியே தூக்கி விசிறடிக்கப்படுது. யாரா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பஃபலோ வந்து நிக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது ஒரு டீமன் பஃபலோ. அது விட்ச் கிராஃப்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தையே ஃபுல்லா வந்து இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஃபுல்லா உறிஞ்சி வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தண்ணியே இல்லாதனால எல்லாமே வாடி போயிருக்கும். இந்த லைன் அப்படியே டயர்ட் ஆகி அப்படியே படுத்துருது. அதுக்கப்புறம் தான் அதோட கனவுல வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து அது ஞாபகப்படுத்துது. அதுதான் காட்டோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நிலையை புரிஞ்ச உடனே அந்த பஃபலோ அட்டாக் பண்றதுக்காக கிட்ட போகுது. எப்படியாச்சும் அந்த காட்டையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போராட தொடங்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பாறைகளுக்கு பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அது மறைஞ்சு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பஃபலோ வந்து தாக்க தொடங்குது. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அதோட முகத்திலேயே வந்து கீறிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல சரியா அந்த பஃபலோட கால் பகுதியை போய் அட்டாக் பண்ண கரெக்டா அதுவும் கீழே விழுந்து அப்படியே வந்து கடிச்சு அது வந்து இறந்தும் போயிடுது. சோ இதுக்கப்புறமா அந்த பஃபலோவால பண்ணப்பட்ட அந்த விட்ச் கிராஃப்டும் வந்து உடைஞ்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் பாத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸும் மறுபடியும் வந்துருது. சோ இப்ப ராஜா மறுபடியும் ராஜாவா அங்க கம்பீரமா நிக்குது.